நாங்களும் சளைத்தவர்கள். single fight goal for that. This is double try goal. ஒவ்வொரு புள்ளிகளும் நல்ல ஒரு டைமிங் டிஃபென்ஸ் தான் by Sak. This number 14. நேரம் வரணும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ட்ரை பண்றாரு, புடிச்சிட்டாங்க. விடல. ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒவ்வொரு டைமே மத்தியில இருக்காங்க. சோ என்ன பண்றாங்க? எஸ் கிடைச்சிருக்கா? Semi final first try just number 12. Morgan Blasters versus Terror Bulls, the classical player. Wow, கண்ணிக்கு நேரத்தில் ஒரு அற்புதமான catch from left corner, just number 12. குமரி மண்ணை சேர்ந்த ஒரு player, just number 12. நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. நீங்கள் புள்ளிகள் எடுத்தால் the balance team, that's why you can see the point system 1 and 1. just number 11. நிறைய வெற்றி புள்ளிகளை லைக் மேட்சில் எடுத்து கொடுத்த ஒரு அற்புதமான வீரர். single fight goal, the classic moment player. எத்தனை என்று பார்க்க வேண்டும். நடுவரின் தீர்ப்பு தான் முடிவு சொல்லும். ஒரே ஒரு புள்ளி தொட்டவர் அணிகள் ஆடும் பொழுது இப்படித்தான் பாயிண்ட்கள் அங்கும் இங்குமாக போய்கொண்டிருக்கும். நீங்கள் பார்க்க தெரியும். 2-2. ரசிகர் மக்கள் அப்படி ஒவ்வொருவராக வந்து அந்த சிஸ்டத்தை இந்த கேலரி அப்படி ஃபுல் பண்ண போறாங்க. So this is semi-final. Don't forget about that. This is double try goal, ladies and gentlemen. So just number 11. 5 பேர் டிஃபென்ஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிப்பாரு. லாக் யூஸ் பண்ணிக்கிறாரு. 1 more point goes to Terror Bulls. 4-2 favor of விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். just number 6. 4-2 ஸ்கோரர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒவ்வொரு புள்ளிகளும் நல்ல ஒரு டைமிங் டிஃபென்ஸ் தான் by சக்தி. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல 4-all. 4-4. ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அரையிறுதி போட்டி. நாங்க எதுக்காக இந்த அரையிறுதி போட்டி வந்தோம், எப்படி வந்தோம், எவ்வளவு நாங்க ஸ்ட்ராங். டைட் Terror Bulls 6, Terror Bulls 6, Mogini Blasters 4. That's number 14. Perfect angle goal from left corner. நிறைய சிறப்பு விருந்தினர்கள், நிறைய பேச்சாளர்களை கௌரவிக்கும் நேரம். டைம்ல தேர்ட் ரைட். டுவாடே ரைட். சோ மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு இது தேர்ட் ரைட். சோ கண்டிப்பா பாயிண்டோட தாங்க வரணும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ட்ரை பண்றாரு, புடிச்சிட்டாங்க. விடல. சோ டெரர் புல்ஸ் சோ 2 பேர் அந்த பக்கம் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம விஸ்வாவை நம்பலாம். சோ இந்த மாதிரி பாயிண்ட் கிடைச்சிருக்கா? எஸ். சோ இந்த வாட்டி பாயிண்டோட தான் வந்திருக்காரு. சோ சங்கர் வந்து லாஸ்ட் பிளேயரா வந்திருக்காரு. பாப்போம். சோ பாயிண்டோட போறாரா இல்ல மறுபடியும் டெரர் புல்ஸ் வந்து பாயிண்ட் சேர்க்க போறாங்களான்னு பார்க்கலாம். ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒவ்வொரு டைமே பாத்தீங்கன்னா அந்த ரைடர் அப்படியே புடிச்சு போட்டுறாங்க. 3 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ்.
ஸோ ஒவ்வொரு டீமுமே இப்படியே ஃபைனல்ஸ் நோக்கி விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கோர் போல இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியங்க. கேப்டன் ஆஃப் டெரபிள்ஸ் விஸ்வா வந்திருக்காரு பார்ப்போம். ஏன்னா அந்த பக்கமும் ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க, இந்த பக்கமும் ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க? எஸ் கிடைச்சிருக்கா ரைட். ஸோ ஜெர்சி நம்பர் 2 டெரபிள்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணா எஸ் ஒரு பாயிண்டோட தான் வந்திருக்காரு. கம் ஆன். ஸோ வந்த வேகத்துல ஜஸ்ட் மிஸ்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ தேர்ட் ரைட் மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ 2 எம்டி நெட்க்கு அப்புறம் இந்த தேர்ட் ரைட்ல இருக்காங்க. ஸோ பாயிண்டோட வரணும் பார்ப்போம். பிடிச்சிட்டாங்க அப்பா ரைடர். ஸோ கண்டிப்பா தங்களோட டீமுக்கு பாயிண்டோட போவாரா? ஸோ கல்கல் சுரேந்தர் மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. உள்ளே வர விட மாட்டாங்க அப்பா. டிஃபென்ஸ் அஃபென்ஸ்ல எல்லா பக்கமும். ஸோ அஸ்வின் டெரர் புல்ஸ்ல இருந்து அஸ்வின். ஸோ ரைட் ரைடர் இவரு. ஸோ 16 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க, 9 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ அபிக் குமார் வந்திருக்காரு, விஸ்வா வந்திருக்காரு தேர்ட் ரைட்ல. பாயிண்ட் அவங்க கொடுக்குறாங்களா பார்ப்போம், இல்ல விஸ்வாவை பிடிக்கிறாங்களா பார்ப்போம். எஸ் பாயிண்ட் கோடு வரைக்குமே வந்துட்டு இருக்கு பார்ப்போம். கிடைக்கல. ஜெர்சி நம்பர் 14 நம்மளோட சக்தி வேல் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா சக்தி வேல் டீமுக்கு பாயிண்ட் தேவை. ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாயிண்ட் கிடைக்குமா? அவங்க எதிர்பார்க்கிற அந்த லீட் ஸ்கோருக்காக. ஸோ மறுபடி சோனி ரைட் டூ ஆர் டை ரைட் டூ ஆர் டை தேர்ட் ரைட் தேர்ட் ரைடிங் ஆரம்பமாயிருக்கு. அண்ட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க மோகினி கிளாஸஸ்ல இருந்து. ஸ்ரீராம் இங்க வந்திருக்காரு ரைடுக்கு. சூப்பரா ஜம்ப் பண்ணி ஓடலாம் அப்படின்ற நினைச்ச நேரத்துல காலை பிடிச்சிருக்கு. மிஸ் பண்ணனால ஸோ டோர்னமெண்ட் இந்த மேட்சஸ்லேருந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ டே 3ல டெரர் புல்ஸும் மோகினி பிளாஸ்டர்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோதிட்டு இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 11 இங்க விஸ்வா வந்திருக்காரு. இப்போ ஃப்ரம் தி டீம் டெரர் புல்ஸ் கேப்டன் சூப்பர் போலாம் அப்படின்னு நினைச்சாரு. வருவாங்க. தேர்ட் ரைட்ல இருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ தனஜெயன் களத்துல இருக்காரு. ரைட் பண்ணா அதை விடலைங்க, அப்படியே இப்படியா பிடிச்சாச்சு. ஸோ ஒரு விஸ்வா உள்ள வந்திருக்காரு. ஸோ ஒரு ரைடு. ஸோ வந்த உடனே இந்த ரைட்ல கண்டிப்பா பாயிண்டோட போவாரா, இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி டேக்கிள் பண்ணுவாங்களா? ட்ரை பண்றாரு, பிடிச்சிட்டாங்க. ரைட் போறதுக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் 6 பேர் டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமுமே க்ளோஸான கால் தான் இருக்காங்க. 12-18 அந்த ஒரு 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு மோகினி கிளாஸஸ்க்கு. ஸோ அதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நல்ல எக்ஸலண்டான கேம் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு எஃபர்ட் பை யோகி. ஸோ 18 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் அண்ட் 13 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ கொஞ்சமா பாயிண்ட்ஸ் போர்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்கிள் ட்ரை பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ்ல டவுட்டே இல்லைங்க. ஸோ பிடிச்சிட்டாங்க. எஸ் கம் ஆன். லைன் கிட்ட வந்தாரு விடல. ஜெர்சி நம்பர் 9 இப்போ வந்திருக்காரு நம்பி நவீன். நல்ல ஒரு ரைடிங்க இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெரர் புல்ஸ்ல இருந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் 5 பேர் இருக்காங்க. ரைட் லெஃப்ட் சொல்லிட்டு சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்காரு. சாரி கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்பீட் பண்ணணும். அதே சமயத்துல அவுட் ஆயிட்டாரு. ஸோ பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணி. ஸோ தேர்ட் ரைட்
நம்மளுடைய டெரர் புல்ஸ்க்கு அஸ்வின் சோ கண்டிப்பா பாயிண்ட்ஸோட வரணும். எடுக்க விடல ஒரே வீரன் ரைட் வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்கோர் போர்டாக இருக்குது. புதுசாக ஒரு டிவி எல்லாம் வச்சு ஸ்கோர் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் அங்கே டீம் கிட்டது கம்யூனிட்டி கிட்ட இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அங்கே சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் முயற்சி சோ விஸ்வா ரைட் வந்திருக்காரு டெரர் புல்ஸ்ல இருந்து. விஸ்வா குடிக்க ட்ரை பண்ணாங்க, இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சுங்க. குடிக்கணும்னு வந்தாங்க பட் மிஸ் ஆயிடுச்சு. சோ ரெட் ஓடி இருக்காரு விஸ்வா. அண்ட் நம்பர் 14 மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து சக்திவேல் வந்திருக்காரு இப்போ ரைட் போறதுக்கு. சோ இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 23 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க. சோ எந்த நேரம் வேணாலும் கேம் சேஞ்ச் ஆகலாம். சோ பாப்போம். சோ நல்ல மூவ் ஆங்க ரைட் கார்னர்ல லெஃப்ட். சோ டிஃபெண்டர் அப்படியே அவுட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு டைம்ல நம்ம டெரர் புல்ஸ்ல இருந்து ரைட் வந்திருக்காங்க. அபீசர் ட்ரை பண்ணாரு, எஸ் அவுட் பண்ணிட்டாருங்க, அவ்வளவுதான். பாப்போம் மோகினி பிளாஸ்டர்ஸ் ஜெர்சி நம்பர் 6 இவரு ட்ரை பண்றாரு, என்னாச்சு? பாயிண்ட் கிடைச்சா இல்லையா? சோ 24 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். 6 பாயிண்ட் தேவை. சோ பாப்போம். விஸ்வா வேற களத்துல இருக்காரு, புடிச்சிட்டாங்க. அப்பா நல்ல Last 4 minutes. 4 பாயிண்ட்ங்க. கடைசி 4 நிமிஷத்துல 4 பாயிண்ட் லீடிங். பாப்போம். சோ மறுபடியும் இந்த கேம்ல வந்து கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துவாங்களா, லீட் பண்ணுவாங்களா மோகினி பிளாஸ்டர்ஸ்? சாபி சேங்க வந்திருக்காரு. சூப்பரா ஒரு ஃபுல் ஸ்குவாட் விளையாடிட்டாங்க. ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணாரு. சோ மோகினி பிளாஸ்டர்ஸ் ரைட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சக்திவேல் ட்ரை பண்றாரு. கம் ஆன், எஸ் புடிச்சிட்டாரு. அப்பா லைன்ல புடிச்சிட்டாரு. நிமிஷம் அங்க 4 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. லீட் ஈக்குவலைஸ் மட்டும் இல்ல, லீடே எடுத்திருக்காங்க. கேப்டன் விஸ்வா அங்க களத்துல வந்திருக்காரு ரைடு போறதுக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட். இமிடியேட்டா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. சம வெற்றி புள்ளி 27 25 ஆல். ஓகே, थैंक यू. ஜெர்சி நம்பர் 9 சுரேந்தர் வந்திருக்காரு காடி ரைடு போறதுக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் அகைன். ஆஹா லைனை தொட்டுட்டு எப்படியாச்சும் வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி டீம் டெரர் புல்ஸ்க்கு. லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல விஸ்வா களத்துல இருக்காரு. கடைசி 2 நிமிஷம். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த நேரம் வேணாலும் கேம் மாறலாம். சோ இந்த முறை பாயிண்டோட வருவாரா இல்ல அப்படியே பிடிப்பாங்களா மோகினி பிளாஸ்டர்ஸ்? ஒரே ஒரு பாயிண்ட் தான் லீட் இருக்கு. அதை ஈக்குவல் பண்றது பெரிய விஷயம் கிடையாது டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. பட் டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கறனால கண்டிப்பா டிஃபென்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துடலாம்ன்ற மாதிரியான வெயிட்டிங் இருக்கு. சோ இந்த டீம் வந்து ஜெயிக்க போறாங்க. சோ தேர்ட் ரைட் டுவர்ட் ரைட் விஸ்வா வந்துட்டாரு. இந்த முறை பாயிண்டோட போணும். கடைசி நிமிஷம் விஸ்வா களத்துல இருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்றத பாப்போம். தேர்ட் ரைட் டுவர்ட் ரைட்ல பாயிண்ட் எடுத்துட்டாருங்க. அப்பா டுவார்டர் கடைசி நிமிஷத்துல இருக்கும். அதுவும் தேர்ட் ரைட் அமைஞ்சிருக்கு. டுவர்ட் ரைட் ஃபுல் ஸ்குவாடோட விளையாடிட்டு இருக்காங்க. டீம் புடிச்சிட்டாரு. அப்பா பாயிண்ட். சோ அவ்வளவுதாங்க, மேட்ச் முடிஞ்சிருக்கு. Match over. வின் பண்ணிருக்காங்க the team டெரர் புல்ஸ். லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா நடந்த கொஞ்சம் டிராமாஸோட 26 பாயிண்ட்ஸ் 27 பாயிண்ட் வேற லெவலான வின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பாயிண்ட் கேப்டன் விஸ்வா கடைசியில் போயிட்டு வந்ததுனால அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ்லி ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த டை பிரேக்கர் கிடைக்கும்.